கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். சங்கீதம் 52 10 வசனம் 11 12 வசனம். தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. தாவீது என்ற ஒரு ஜெபம், ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. சுத்த இருதயத்தை தாரும் என்று கேட்கிறார், உருவாக்கும் என்று கேட்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம் நமக்கு வேண்டும். அதனாலதான் அவர் கேட்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். 2வது வசனம், உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல். சுத்த இருதயம் இல்லைன்னா தேவன் நம்முடைய சமூகத்திலிருந்து நம்மை துரத்தி விட்டுருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை எடுத்து போடுவார். அல்லேலூயா. அப்போ சுத்த இருதயம் நம்மிடத்திலே இல்லை என்றால் தேவ சமூகத்திலே நாம் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் செய்ய மாட்டார். ஒரு இரட்சணியத்தின் சந்தோஷமும் இல்லாமல், ரட்சிப்பின் சந்தோஷமும் இல்லாமல் போய்விடும். அதனால ஒரு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்தேன், உற்சாகமான ஆவியனை. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டியது சுத்த இருதயம். நம்முடைய இருதயம் மிக மிக சுத்தமா இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கேட்டது. பாருங்க, 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சுத்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சுத்த இருதயம் நமக்குள்ளே இருந்தா தேவன் நமக்கு நல்லவராக இருப்பார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் போது, மத்திய எழுதின சுவிசேஷம், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்கணும்? சுத்த இருதயம். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? ரொம்ப சுத்த இருதயமா இருக்கணும். சுத்தம் முதல்ல இருதயம் சுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இப்படி நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜாவினுக்கு சிநேகிதனாவான். அல்லேலூயா. அப்ப சுத்த இருதயத்தை நீங்கள் விரும்பினால் உங்கள் உதடுகள் எப்படி இருக்கும்? சுத்தம் உள்ளதா இருக்கும். சுத்தமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் சுத்தமாயிருந்தால் நம்முடைய உதடுகள் இனிமையானவைகளை, சுத்தமானவைகளை பேசும். ராஜாவினுக்கு சிநேகிதனாயிருப்பான். ராஜாவாகிய இயேசு அவர்களுக்கு சிநேகிதனாயிருப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா ராஜாதி ராஜா சிநேகிதனாயிருக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு நமக்கு சிநேகிதனாயிருக்க முடியாது. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எருசலேமே
நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இதயத்தை பொல்லாப்புற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நீர்கள் உன் உள்ளத்து எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இதயத்தை பொல்லாப்பார. தேவனுடைய ஜனமே உன் இதயத்தை பொல்லாப்பற கழுவு. பொல்லாப்பு நீங்கும்படியாய் கழுவி நல்ல சுத்தம் பண்ணணும்னு சொல்லு. இப்ப சுத்த இருதயம் உள்ளவர்களாகி சிலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு இயேசு சிநேகிதனாய் இருப்பார். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் இருந்தா அவருடைய உதடுகளில் இருந்து இனிமையான வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் ஏன் சுத்த இதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறது நமக்கு முடிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய இருதயங்கள் வித்தியாசமாக இருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் தான் மகா திருக்குள்ளது கேடுள்ளதுமாய். ஹல்லேலூயா. இருதயம் ரொம்ப திருக்குள்ளது. அது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றை பேசும், அவ்வளவு திருக்குள்ளது. ஹல்லேலூயா. அப்படின்னு எரேமியா சொல்லுகிறார். பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனம். 1 சாமுவேல். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு. ஆமா, பொல்லாத ஆவி வந்து என்ன செய்யுது? பொல்லாத ஆவி இங்க தீர்க்க தரிசனம் பண்ணது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுறாங்க, நிறைய பேர் ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டாங்க. தேவ ஜனங்கள் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் கேட்கணும்னு சொல்லி ஓடி ஓடி ஓய்ந்து போயிட்டாங்க. சிலர் வாழ்க்கையை கூட சத்தியத்தை அறிகிற அறிவில்லாமலே தீர்க்க தரிசனம் ஓடி வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். ஆத்தும ரட்சிப்பை இழந்து போயிட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு பொல்லாத ஆவி கர்த்தரிடத்தில் இருந்து என்ன செய்கிறது? சாவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே பாருங்க, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், ஆனால் என்ன இருக்கு? கையில ஈட்டி இருக்கு. அப்போ கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் இறங்கினதுனால அவன் என்ன சொல்றான்? அப்ப கள்ள தீர்க்க தரிசனம், பொல்லாத தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அடுத்து, அப்பொழுது சவுல் தாவீதை சூரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தடவை அவனுக்கு தப்பினான். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலகி அவன் நார்மலா ஒரு மனுஷன் ஆகலாம். அப்படி உபகாரம் செய்த ஒரு மனுஷனுக்கு தாவீது என்ன பரிசு கொடுக்கிறார்? சவுல் என்ன பரிசு கொடுக்கிறார்? தன்னுடைய கையில இருந்த ஈட்டியால ஆமா 2 தடவை என்ன செய்கிறான்? எறிந்தான். ஹல்லேலூயா. அப்போ 2 தடவை அவனுக்கு தப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தடவை ஈட்டிய. இதுதான் திருக்குள்ள இருதயம். நல்ல காரியத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி கர்த்தருடைய ஜனங்கள் நல்ல காரியத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். இனிக்க பேசிக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா.
ஆனா அவர்கள் கையில என்ன இருக்கிறது? ஈட்டி இருக்கிறது. எதற்கு வைத்திருக்கிறார்கள் ஈட்டியை? நல்ல இனிக்க பேசுறத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்களை குத்துறதுக்கு. தாவீது அப்படியே 2 தரமும் தப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய், இதை அறியத்தக்கவன் யார்? அதனாலதான் தாவீது சுத்த இருதயத்தை என்னிலே சரி செய்வன்னு சொல்லுகிறான். ஏன்னா கொஞ்சம் ஆழத்துக்கு முன்ன தாவீதுக்கு இருந்த இருதயம் என்ன இருதயம்? இந்த சங்கீதத்தை எழுதுறதுக்கு கொஞ்சம் ஆழத்துக்கு முன்ன இருந்த இருதயம் என்ன இருதயம்? ரொம்ப திருக்குள்ளதும் கேடுள்ள இருதயமா இருந்தது. உரியாவின் மனைவி பட்சோபாலை அபகரித்தது, வஞ்சகமாய் அபகரித்தது. உரியாவை போர்மனையிலே கொலை செய்து போனக்கு நிருபம் எழுதுகிறார். அதான் மகா திருக்கும் கேடுள்ள இருதயம். அதனாலதான் இப்ப சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தலைவரமான ஆவியை என்னிலே உதிப்பியும். அல்லேலூயா. இனி இந்த பழைய திருக்குள்ள கேடுள்ள இருதயம் எல்லாம் எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சுத்த இருதயம் தான் எனக்கு வேணும். மகா கேடுள்ள இருதயத்தை என்னை விட்டு விலக்கி போடுங்க என்று ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அடுத்தபடி ஆய் பார்க்கும் போது எபிரேயர் நம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டுற போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தங்கள் இருதயத்தை என்ன செஞ்சாங்க? கடினப்படுத்தினார்கள். எத்தனையோ தடவை ஆண்டவரை சோதித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். நாங்கள் எகிப்திலே வெள்ளரிக்காய்களையும் பொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் தின்று நல்லா இருந்தோம். இந்த மன்னா எங்களுக்கு எதற்கு? இருதய கடினம். ஆண்டுடைய சொல் கேட்காமல் நிறைய கடினமான காரியங்களை சொன்னார். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போல. ஆமா, இருதயம் கடினம் ஆனதுனால எகிப்திலே இருந்து புறப்பட்ட யோசுவாவையும் காலேபையும் தவிர ஒருவரும் கானான் தேசத்திலே கால் வைக்கவில்லை. அல்லேலூயா. அவர்கள் வனாந்தரத்திலே அழியும்படி 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றினார்கள். அல்லேலூயா. 40 நாளிலே சென்றடையத்தக்க கானான் தேசத்தை 40 வருஷமாய் சுற்றினார்கள். ஏன்? இருதயம் கடினமானபடியா, கர்த்தருக்கு விரோதமா இருதயம் செயல்பட்டபடியினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சம் இஸ்ரவேலர் யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற எல்லாரும் வனாந்தரத்திலே மரித்து போனார். அல்லேலூயா. அதனால நமக்கு என்ன இருதயம் இருக்கக்கூடாது? திருக்கம் கேடு உள்ள இருதயம் இருக்கக்கூடாது, கடின இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மார்க் 3:5. அவருடைய இதயத்தின் கடினத்தை நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலே இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்தார். இதை பார்த்து அங்க இருந்த ஜனங்களுக்கு என்ன ஆகுது? இருதயம் கடினமாயிடுச்சு, ரொம்ப கடினமாயிடுச்சு. நல்லது செய்யறதுக்கு கூட இருதயம் என்ன ஆகுது? கடினம் ஆகுது. எதை நினைச்சு கடினம் ஆகுது? ஓய்வு நாள்ல இவர் சொசப்படுத்துகிறாரே என்று இருதயம் கடினம் ஆகுது. பாருங்க, எவ்வளவு மனுஷனுடைய இருதயம் எதையெல்லாம் நினைக்கிறது, எதையெல்லாம் செய்கிறது. ஒருத்தர் நல்லா பாடினா பாட்டு வராது, நம்முடைய இருதயம் என்ன ஆகுது? கடினப்படும். ஒருத்தர் நல்லா உபதேசம் பண்ணினா
நல்லா உபதேசிக்க முடியாத நம்முடைய இருதயம் என்ன ஆகுது? கடினப்படுது. அல்லேலூயா. ஒருத்தர் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற நம்முடைய இருதயம் கடினப்படும். அல்லேலூயா. இப்படி இருதயம் மிகவும் கடினப்படுகிறது. இனி ஒரு இருதயம் கடினப்பட்ட ஒரு மனுஷனை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அல்லேலூயா. வனாந்தரத்திலே தங்கியிருந்த தாவீது நாபால் என்ற ஒரு ஐஸ்வர்யவானிடத்திலே போய் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட போது நாபாலுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கடினப்பட்டது. அதனாலதான் சொல்லுகிறார், தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற அநேகர் உண்டு என்று சொல்லுகிறான். பாருங்க 24ஆம் வசனம். அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாருடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக உமது அடியார் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவன் ஆகிய நீ நாபால் என்னும் இந்த பேரியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ உமது நீர் அனுப்பின என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை. அப்ப நாபாலை குறித்து நாபாலுடைய மனைவி என்ன சொல்லுகிறான்? அவனை ஒரு பொருட்டாக நீர் என்ன செய்யலாம்? என்ன வேண்டாம். இந்த பேரியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனே இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு என்ன இருக்கிறது? பைத்தியமும் இருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் அவன் சவுலிடத்திலே ஒரு வேலைக்காரனாய் சேர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. சவுல் அவனை கொலை செய்ய தீர்மானிக்கும் போது அவன் சவுலை விட்டு ஓடி போவான். ஆனால் இதை தவறுதலாய் புரிந்து கொண்டான் நாபால். ஆனால் நாபாலுடைய மனைவியோ, நாபாலையும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றியதற்காக இப்படியாக சொல்லுகிறான், அவனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அவனும் அப்படிதான் இருக்கான். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி அவனுக்கு இருதயம் கடின இருதயத்தை கொண்டு சொல்லுகிறார். 37ஆம் வசனம். பொழுது விடிந்து நாபாலின் வரி தடுத்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். அல்லேலூயா. அவன் இருதயம் என்ன ஆச்சு? கல்லாயிடுச்சு. கடினம். கடின இருதயம் இப்ப கல்லான இருதயமாய் மாறி போச்சு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழியில் போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று
என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. வழுகி போகிற இருதயம், வழுகி போகிறார்கள். ஹல்லேலூயா. ஊர்ல எல்லாரும் பழமொழி சொல்லுவாங்கல்ல, கழுவுற மீன்ல நழுவுற மீன். பார்த்தா யாக்கோபு தான், யோசேப்பு தான், ஆபிரகாம் தான், ஈசாக்கன் எல்லாம் பேர் இருக்கும். ஆனா அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? வழுகி போகிற இருதயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை விட்டு வழுகி போகிறார்கள். கர்த்தருடைய உபதேசத்தை விட்டு வழுகி போகிறார்கள். தேவ ராஜ்யத்தை விட்டு என்ன செய்கிறார்கள்? வழுகி போகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். கற்பனையை அறிந்த பிறகு வழுவுறது நழுவுறதெல்லாம் வழுவாமல் நழுவாமல் இருந்தா அவர்களுக்கு நலமாயிருக்கும். வழுவி நழுவி போனா எப்படி இருக்கும்? ரொம்ப கேடுள்ளதாய் முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22 வசனம். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக இந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியா அவர்களும் எனக்கு துணை செய்ய வழிவிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனால் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவா இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆகாசன் ராஜா என்ன பண்றான்? நெருக்கப்படுகிற காலத்துல தமஸ்குவின் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறதா? துணை செய்கிறது. அதனால தானும் அந்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு என்ன செய்கிறான்? இதுதான் வழி போகிற இருதயம். அப்ப அது கடைசியில முடிவு எப்படி வந்தது? அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாய். இப்ப நிறைய பேர் அப்படிதான், நமக்கு தெரியாது, நிறைய வெந்தேசக்காரங்க இருப்பாங்க. வேளாங்கண்ணிக்கு போகும்போ பக்கத்து வீட்டம்மா வேளாங்கண்ணிக்கு போகும்போ காசு கொடுத்து அனுப்புவாங்க. மாதாவுக்காட்ட இதை கொடுத்து எனக்காக என்ன செய்யுங்க, வேண்டுதல் பண்ண செய்யுங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மாதா இயேசுக்கு அம்மா தானே, மாதா என்ன பிசாசா பேயா அப்படின்னா. அவர் வீட்டுல ஜபத்துக்கு போயிருக்கும் போது கேட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டு நான் போகல. என்ன சொல்லிட்டு வந்தேன்? இயேசு கிறிஸ்துவ நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு. அப்படி சொல்லி வந்தேன். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வியாதியா இருந்த அவர் மனைவி செத்து போச்சு. அப்புறம் ஒரு தடவை என்ன பார்த்து மன்னிப்பு எல்லாம் கேட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல அவரும் செத்து போயிட்டார். அப்ப ஏசப்பாவுக்கு விரோதியமாய் செயல்படும் போது இந்த ஆகாஷ் ராஜா அப்படி செயல்பட்ட போது என்ன ஆச்சு? அவனும் இஸ்ரேல் ஜனங்களும். அதனால பாஸ்டர் ஜெபம் பண்ணதுனால நாசமாச்சுது, பாஸ்டர் ஜெபம் பண்ணதுனால செத்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகும் போது அழிந்து போகிறதற்கு ஏதுவாகும் எல்லா காரியங்களும். இன்னும் நமக்கு கேள்விப்பட்டதெல்லாம் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் எல்லாம்
எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் இதே போல வேண்டிக் கொண்டு பெரிய காணிக்கை எல்லாம் கொடுத்ததாக சாட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது அவர்கள் வாழ்வதற்கு அல்ல, அவர்கள் நாசம் அடைவதற்கு தான் அது. ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு விலகிற பொல்லாத சந்ததி நாசம் அடையத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அதனால வழிகி போகிற இருதயம் உள்ள ஜனமாய் நாம் இருக்கக்கூடாது. திருக்குள்ள இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. கடின இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. பொல்லாத இருதயம், வழிகி போகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதேதான் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு. பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் போது விசுவாசிப்பார்கள். ஏதோ ஒரு விசுவாச சோதனை, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்க? இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறி எங்க வேணுங்களும் ஓடி போவாங்க. ஹல்லேலூயா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு விராதபடி எச்சரிக்கை. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நாம் யாரையும் கெடுத்தும் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு உணர்வு வந்தால் நலமாயிரும். சுத்த இருதயம் தான் இருக்கணும். இயேசுவை குறித்த காரியத்தில் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம் இருக்கணும். திருக்குள்ள இருதயமாய் மாறி போச்சுன்னா முடிந்தது கதை. ஹல்லேலூயா. கல்லான இருதயம் வந்தாச்சுன்னா, கடின இருதயம் வந்தாச்சுன்னாலும் முடிவு வந்து போச்சு. வழுகி போகிற இருதயம் வந்தாலும் முடிவு வந்து போச்சு. ஹல்லேலூயா. பொல்லாத இருதயம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இது என்ன இருதயம்? பொல்லாத இருதயம். அப்புறம் என்ன சொல்லுகிறார் பேதுரு? பேதுரு நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுளே. உன் இதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடி நான் பொல்லாத இருதயமாய் மாறி போனபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பார்வம் இல்லை. ஆகையால் உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஆமா, அந்த பொல்லாத எண்ணம் உனக்கு என்ன செய்யலாம்? மன்னிக்கப்படலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஓடிக்கொண்டே நடக்கிறாங்க. பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஒழுங்கா ஆராதனைக்கு போக மாட்டாங்க. எங்க பரிசுத்தாவி இறங்குதோ ஒண்ணு பார்த்து என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. காலமுள்ளா ஓடி ஓடி இப்ப ஓடவும் முடியல, நடக்கவும் முடியல. நிறைய பேர் பரிசுத்தாவி என்ன செய்யல, கிடைக்க வாரம் கொண்டு காணிக்க போட்டு என்ன வரல, பரிசுத்தாவி வரல. ஹல்லேலூயா.
பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கொல்லாத இதயத்தின் யோசனைகளின்படியோ கடினத்தின்படி நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அல்லேலூயா. எவ்வளவோ உபதேசங்களை சொல்லியும் கேட்கல, அவர்கள் இதயத்தின் பொல்லாத யோசனைகளின்படியே நடந்தார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் அப்படிதான், இருதயம் பொல்லாததை சிந்திக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை சொன்னால் கசக்கிறது, பரிசுத்தத்தை குறித்து சொன்னால் கசக்கிறது, தேவ பக்திக்குரிய காரியத்தை சொன்னால் கசக்கிறது. அல்லேலூயா. அது ஏன்னா இதயத்தின் பொல்லாததை யோசிக்கிறது. எல்லாரும் பரலோகம் போவான்னு சிலர் சொல்லி விடுறாங்க, அதை கேட்டு என்ன பண்றது? பொல்லாத இருதயம் பொல்லாததை யோசிக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். ஆமா, பொல்லாப்பு செய்ய எரேமியா சொல்லுகிறார் நம்முடைய ஜனங்களை, நம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். வேற நல்லது எதுவும் செய்ய மாட்டார்களாம், பொல்லாப்பை செய்வார்கள். அல்லேலூயா. எசேக்கியாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 36-26. அவர்களுக்கு நலமான இதயத்தை கொடுத்தேன், புதிதான ஆவியை கட்டளையிட்டு. ஆமா, இங்க பாருங்க, கல்லான இருதயம். அல்லேலூயா. கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு. அல்லேலூயா. இதுக்கு முன்ன திருக்குள்ள இருதயம், கடின இருதயம், வழி போகிற இருதயம், பொல்லாத இருதயம் எல்லாம் படித்தோம். இங்க என்ன சொல்லுகிறது? இந்த இருதயம் கல்லான இருதயம். அல்லேலூயா. உலகத்தார் சொல்லுவாங்க கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு. ஆனா இந்த கல்லான இதயத்துக்குள்ள ஒரு வசனம் கூட இருக்காது. வெளியே இருக்கிற கல்லுகளில எல்லாம், மலைகளில எல்லாம் கூட சிலர் வசனம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி கூட ஒரு வசனத்தை இந்த கல்லான இதயத்துல என்ன பண்ண முடியாது, எழுத முடியும். எவ்வளவோ சொல்லி சொல்லிதான் பாக்குறோம், திட்டிதான் சொல்லி பாக்குறோம், அடிச்சுதான் சொல்லி பாக்குறோம், அழுதுதான் சொல்லி பாக்குறோம். ஆனாலும் இந்த கல்லாத இருதயத்துல என்ன செய்ய முடியல. நான் 40 வருஷம் கிறிஸ்தவன், என் தாத்தா பாட்டி கிறிஸ்தவன், என் தாத்தாவையும் பாட்டி அந்த கல்ற தோட்டத்துலதான் அடக்கம் பண்ணினேன், இப்படி சொல்ல தொடங்கினவங்க இன்னும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்க சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாரம்பரியத்தை விட்டு பரிசுத்தமாய் ஜீவிங்கன்னு என்ன அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கல்லான இருதயம். அல்லேலூயா. இந்த இருதயங்களை என்னை விட்டு விலக்க வேண்டுதான். தாவீது என்ன சொல்லுகிறான்? சுத்த இதயத்தை, ஆமா, சுத்த இதயத்தை என்னுடைய நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதிட்டு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எப்படிப்பட்ட இருதயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 51:51-16-17 நொறுங்குண்ட இருதயத்தை கேட்கிறார் தாவீது. அல்லேலூயா. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல.
தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலி செலுத்தணும்னா பலி செலுத்தீருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலியை நீர் விரும்புகிறதில்லை. பலியை நீர் விரும்புகிற பலிகள் தேவனுக்கு இருக்கும் பலிகள். நொறுங்குண்ட ஆவி. பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். சகல பலியும் உனக்கு பிரியமானதல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பலி செலுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பலியை ஆண்டவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ப பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஹல்லேலூயா. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் நம்முடைய இருதயம் உடையணும். ஹல்லேலூயா. இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. சில வருடங்களுக்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டார். அவர் நல்ல சாட்சி எல்லாம் சொல்லுவார். சபை சபையா போய் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அப்படி பல வருஷங்கள் நடந்தது. திடீரென்னு ஒரு நாள் பார்த்தா அவங்க சொந்தக்கார ஊருக்கு சொந்தக்காரங்க கூட அவரை வெளியே போனார். போனாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? கள்ளு குடித்தார்களாம். கள்ளு. ஹல்லேலூயா. இப்ப இவரையும் கொஞ்சம் பலவந்தம் பண்ணிருப்பாங்க. இவரும் குடிச்சிட்டார். கடைசியில என்ன ஆயிடுச்சு? குடிக்காத மனுஷன் குடிச்சு ஆண்டவரை விட்டு விலகி போன மனுஷன் குடிச்சாரு. இப்ப என்ன ஆச்சுது? ஒரே வாந்தியும் ஒரே பேதியும் எல்லாம் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. உலகம் ஃபுல்லா தெரியறது மாதிரி ஆகி போச்சு. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது. அது கல்லான இருதயம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த கல் என்ன செய்யணும்? நொறுங்கணும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புற. அது நொறுக்கணும். அந்த இருதயம் என்னைக்கு நொறுங்குதோ அன்னையில இருந்துதான் அந்த இதயத்துக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. மீண்டும் எசேக்கியா 36 அதிகாரம் 25 26 வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலாக இருக்கிறவர்களையும் நீக்கி உங்கள் மேல் எல்லா அசுத்தங்களையும் அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலாக இருக்கிறவர்களையும் நீக்கி எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நலமான இதயத்தை கொடுத்து உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சதையான இதயம் வரணும்னா ஆண்டோடைய வசனங்கள் எழுதப்படுகிற சதையான இதய வசனம் வரணும்னா அப்பொழுதுதான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சுத்தமான ஜலம் தெளிக்கிறது என்னது? இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் எடுத்தது போல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா தரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடு. எரேமியா எபிரேயர் நிருபத்திலே எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலேயே வைத்து அவர்கள் இதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். எவ்வளவு சொன்னாலும் கல்லான இதயமா இருக்கக்கூடாது, மாறணும். பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் மாறணும். அது எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மாறணும். பவுல் சொல்லும் போது அவதான் சொல்றான்,
எல்லாம் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக. ஆமா, ஒரு கோடீஸ்வரன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் நஷ்டமாக விட்டேன், அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் சொல்லி அவர் எங்கேயோ போறார். இயேசுவை சொல்லுகிறார், அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், எங்க வீட்டுக்கு வாருங்கன்னு சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கிக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் 14 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அறியேன், ஆனா பரதேசக்குள் இருக்கப்பட்டு மனுஷர்கள் பேசப்படாத வாக்கு கட்டாத வார்த்தைகளை பேச கேட்டான். அல்லேலூயா. 3ஆம் வானவருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இப்போ ஆண்டவர் வானங்களிலே நமது சிங்காசனத்தை ஸ்தாபித்து சர்வத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய சிங்காசனத்தின் கீழே நாம் அமர்ந்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? சகலத்தையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய உங்களுக்கு புது இதயத்தையும் புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. புது இருதயம், புதிய ஆவியை உண்டு பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா. அவ திருப்புள்ள இருதயமும் வேண்டாம், கடின இருதயமும் வேண்டாம், வழி போகிற இருதயமும் வேண்டாம், கொல்லாத இருதயமும் வேண்டாம், கல்லாத இருதயமும் வேண்டாம். புதிய இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புதிய இதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்களே சாக வேண்டும். நாம் தான் உருவாக்கணும். புதிய இதயத்தை எனக்கு தாருவாண்டவர் என்று கேட்டோம், புதிய ஆவியை தாருவாண்டவர் என்று கேட்டோம். பழைய ஆவியெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு இச்சைகளாலே கெட்டுப்போன அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷன், அதான் எரேமியா சொல்லும் போது புதிய இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே. ஆமா, புதிய இருதயமும் புதிய ஆவி இல்லைன்னா சத்து போவீங்க. என்ன சாவு? ஆத்துமா சாவு. அடுத்த வசனம், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோகமாகிய சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்றுக் கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7-8 வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷம். அவர்களுக்கு தானியம் இருக்கு, திராட்சரசம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பணம் இருக்கிறது, பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி இருக்கிறது, மாசம் சம்பளம் லட்சமாய் வருகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பாருங்கள். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் புதிய ஆவியும்
புதிய இருதயம் உண்டாகும் போது அதிக சந்தோஷத்தை தரும். சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்தேன். தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய். இந்த விசுவாசம் வேணும் நமக்குள்ள. இந்த விசுவாசம் வரும்போதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். பாருங்க, சங்கீதம் 41 சங்கீதம் 1 என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. என் இதயம் அதிக சந்தோஷத்தை தந்தீர் என்று சொன்னதுனால அந்த நல்ல விசேஷத்தை கேட்டு என் இதயம் என்ன செய்கிறது? பொங்குகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம இதயம் என்ன செய்யணும்? ஆவியனுக்கு பொங்கினது மாதிரி புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்றுக் கொண்டீங்கன்னா உங்க இதயம் எப்படி இருக்கும்? நல்ல விசேஷத்தினால் பொங்கும் பொங்கும். என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. உள்ள என்ன செய்கிறது? பொங்கி. யாருக்கும் தெரியாது. அவனுடைய சந்தோஷத்தினால பொங்கி 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 வருகிறது. ஹல்லேலூயா. அதனால இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலவும் தவிப்பும் ஓடியும். நம்முடைய உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியும் போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். தேவ சமூகத்துக்கு திரும்பி வருவார்கள். தேவனை ஆராதிக்கும்படி திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலவும் தவிப்பும் ஓடிப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இதுதான். நம்ம இருதயத்தை சுத்தம் உள்ள இருதயமாய் மாற்றினீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். இதயம் சுத்தம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் தாயை ஜெபிக்கிறார் பாருங்க. 61 சங்கீதம் 1-2 வசனம். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இதயம் கையும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. என் இதயம் தையும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து, பூமியின் கடைசியிலிருந்து, தாழ்விடத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன். அப்பொழுது எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலவன் சத்துருக்கெதிரே பலத்த துருகமாயிருந்தீர். ஜெபிக்கிற இருதயம். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வாழ்க்கையிலே ஜெபிக்கிற இருதயம் தான் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம் உள்ள இருதயமா இருக்கும். அதனால அந்த இருதயம் முறுமுறுக்க கூடாது. அவங்கள அடிக்கடி அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? குறை செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஜெபிக்கிறவங்க ஜெபிக்காதவங்கள ஜெபிங்கன்னு சொல்லாமே தவிர ஜெபிக்காதங்க, ஜெபிக்கல, நீங்க ஜெபிக்கல அதனால இதெல்லாம் வரும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? குற்றஞ்சாட்டி எங்கேயோ இருக்கிற பிசாசு என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. பிசாசு வனாந்தரமிட இடத்துல எல்லாம் என்ன செய்யறான்? அலைந்து திரிகிறான். அப்படி எட்டி பார்த்து கொண்டே திரிவாங்க கிறிஸ்தவ வீடுகள்ல. இங்க ஜெபிக்கிற இருதயம் உள்ள அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஊர்ல உள்ள அத்தனை பேரும் பாவிகள் நடந்து போவாங்க, நான் மட்டும் பரலோகம் போவேன்னு சொல்லும் போது அந்த வனாந்தரத்தம் எல்லாம் அலைஞ்சு திரிகிற பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த அம்மா தான் நமக்கு சரியான இடம், இங்க போய் உட்கார்ந்துக்குவோம். இவங்க தான் 50 பேர் என்ன சொல்லுவாங்க? டெய்லி குற்றம் சாட்டுவாங்க. இவங்க டெய்லி 50 பேர் என்ன செய்வாங்க? குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. டெய்லியும் அது உட்கார்ந்துக்குவோம். அப்புறம் முந்தின நிலைமையை விட அதனாலதான் நம்முடைய வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்பமான வார்த்தைகள் புறப்பட்டால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருப்பார். கடைசியாக ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35-36 வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 35-36 வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபெற்று மழை பெய்யாமல் இருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்கள் தேசத்தை தங்களை தேவரே கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரோ உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழி அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் வானத்தை தேவன் அடைச்சு மழை இல்லாமல் இருக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணினால் தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு மழையை என்ன செய்வார்? ஆமா, கட்டளையிடுவார். அதே மாதிரி கீழே தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும் அப்படிதான். ஒவ்வொரு காரியம், என்ன காரியம் வந்தாலும் சரி, ஜெபம் பண்ணும் போது தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும் போது, ஜெபிக்கிற இருதயம் உள்ள பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிற இருதயம் உள்ள பிள்ளைகள் நிறைய பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, சுத்த இதயத்தை எங்களிலே சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, திருக்குள்ளதும் கேடுள்ள இதயத்தை, கொல்லாத இதயத்தை, கடின இதயத்தை, வடிவுகிற இதயத்தை எல்லாம் எங்களிடத்தில் எழுதி போட்டு நொறுங்குண்ட இதயத்தை எங்களுக்கு தாரும். சதையான இதயத்தை தந்ததிலே உடைய வசனங்களை எழுதும். ஆண்டவரே, ஆண்டவரே, புதிய இருதயம் எங்களுக்குள்ளே உருவாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காரியம் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை விட நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிற இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபிக்கிற இருதயம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபிக்கிற இருதயம், தேசத்துக்காக ஜெபிக்கிற இருதயம், தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வசனத்தை கேட்ட பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள் நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வைத்து பிள்ளைகளை நல்லதொரு சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் கிருபை தாங்க. தூதர்களை கொண்டு பாதுகாத்து இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம்
வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தாங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காணப்படும். God bless you. Praise the Lord. சோத்ராம்.